அன்றைக்கி மார்னிங் ஸ்விம்மிங் கிளாஸ் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். வர வழியில் பார்த்திங்கன்னா நிறையா அந்த தாமரை அந்த குளத்துல அதிகமாக இருந்ததா. ஸோ அப்படியே வியூ மாதிரி நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நல்லாயிருக்கும், இங்கே நின்று வேடிக்கை பார்க்கும்போது அப்படியே சூப்பராக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கே நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது, நல்லா இருந்தது பார்க்கும்போது. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சிக்கன் சுக்கா போடலாம் அப்படின்னு சிக்கன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம நல்லா கனமான பாத்திரத்தில் வெறும் சிக்கன் மட்டும் போடணும், வேறு எதுவுமே போட வேணாம். அப்படியே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். இப்போ வரைக்கும் நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, ஒன்லி மஞ்சத்தூள், சிக்கன், ஆனியன் அது மட்டும் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் அதிலருந்தே எவ்வளோ எண்ணெய் மாதிரி வருதுன்னு. ஸோ அது போட்டு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ பார்த்து தான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் நல்லா இருந்தது, செமையாக இருந்தது சாப்பிடும்போது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு தூளும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். இன்னி நான் எண்ணெய் யூஸ் பண்ணல, அந்த சிக்கனில் இருக்குல்ல அந்த எண்ணெயவே நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்புறமா கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக இருந்தால் இன்னி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே நல்லா கிண்டி விட்டுறணும். ஆக்சுவலாக இது நல்லா இருந்துச்சு ரசம் வச்சு சாப்பிட்டப்ப. அப்புறம் இதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி அப்படியே இதை ரெடி பண்ணி இறக்கிடலாம். ஆனால் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் இது ரசம் வேறு வச்சுருந்தேன். ஸோ ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக அப்புறமா நான் இதை ரைஸோடு போட்டு கொஞ்சமாக ஆனியன் ரைத்தாவும் இதுவும் போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.